ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். கொஞ்ச நாளாவே இன்டர்நெட்ல இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஏர்டெல்ல ஹாட்ஸ்பாட்ல 5G யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 300 GB டேட்டா வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபேர் யூசேஜ் பாலிசியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால இப்படி பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோல ஹாட்ஸ்பாட் நம்ம யூஸ் பண்றோமா இல்ல நார்மல் போன்ல யூஸ் பண்றோமா அப்படின்ற விஷயம் எப்படி ஏர்டெலுக்கு தெரியுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க 300 GB டேட்டாவை எப்படி கவுண்ட் பண்றாங்க அப்படின்றதும், ஆக்சுவலா இந்த சிஸ்டம் எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும், நெட்வொர்க்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம சென்ட் பண்ற வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜஸ் அவங்க படிக்க முடியுமா அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட போன்ல இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே இன்டர்நெட் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அப்படி கிடையாது. நம்ம போன்ல ஏதாவது ஒரு விஷயத்த சர்ச் பண்றப்போ அந்த டேட்டாஸ் வந்துட்டு 5G டவர், அதாவது பக்கத்துல இருக்கிற டவருக்கு போகும். அங்க இருந்து 5G கோர் நெட்வொர்க் போகும். நார்மலா நமக்கு டவர் பத்தி எல்லாமே தெரியும், நிறைய பேர் பார்த்திருப்போம். அங்க இருக்கிற சிக்னல் ஒயர்லெஸ்ஸா 5G கோர் நெட்வொர்க்கு போகும். 5G கோர் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபுல் சிஸ்டமும் மேனேஜ் பண்ற மாதிரி. ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி CPU ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த சிஸ்டமுக்கு 5G கோர் நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். அங்கதான் எந்த யூசர் என்ன பேக் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு நெட்வொர்க் அவங்க யூஸ் பண்ணலாம், எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கதான் டிசைட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டேட்டாஸ்லாம் ஏர்டெல் டேட்டா சென்டருக்கு போகும். அங்க இருக்க டேட்டா சென்டர்ல இருந்து அந்த விஷயத்த பார்த்து வெரிஃபை பண்ணி இன்டர்நெட்ல நம்ம அக்சஸ் பண்ணலாம். இந்த ஏர்டெல் டேட்டா சென்டர் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அங்க சென்னையில வந்துட்டு அந்த டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து மத்த இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்நெட் குள்ள போய் நமக்கு இன்டர்நெட் வந்து நம்ம போன்ல கிடைக்கும். நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே ஆக்சுவலா என்னதான் ஆகும் அப்படின்னா, நம்ம போன்ல இருந்து அந்த டவருக்கு வந்துட்டு ஒரு HTTPS ரெக்வஸ்ட் அப்படின்றது சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டவர்ல இருந்து அதே மாதிரி கோருக்கு போகும். கோர்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு போகும். அந்த இன்டர்நெட்ல இருந்து யூடியூப் சர்வருக்கு போகும். அந்த ப்ராசஸ் ரிவர்ஸ்ல நடக்கும். பேக்கெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா அதோட ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் ஃபைல்னா எதுவுமே கிடையாது. அந்த டேட்டா எதை பத்தினது, அந்த டேட்டாவோட சில இன்ஃபர்மேஷன்ஸை அது ஹெட்டருக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எழுதுறீங்கன்னா அது ஹெட்டிங் போடுவீங்க. அதே மாதிரி ஒரு டேட்டா சென்ட் பண்றது ஹெட்டிங் போட்டு சென்ட் பண்றது பேரு தான் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் சர்வர்ல இருந்து வீடியோ பாக்கெட்ஸ் வந்து இன்டர்நெட் போகும். அண்ட் தென் 5G கோர் டவர் அந்த போன் மூலியமா நம்ம போனுக்கு ரேடியோ சிக்னல் ரிசீவ் ஆகுது. அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி நம்ம போன் நமக்கு வீடியோவை பிளே பண்ணுது. ஏர்டெல் எப்படி நம்ம கரெக்டா 300 GB யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு மேல யூஸ் பண்ணா நமக்கு கிடைக்காது. இது இதுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்ல. நம்ம டெய்லி 1.5 GB நமக்கு நெட் பேக் போட்டிருந்தோம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடுவில் ஒரு 5G கோர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அங்கதான் எல்லாமே டிசைட் ஆகுது. எவ்ரி பேக்கெட்லயும் ஒரு சைஸ் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாவும் அதோட ஹெட்டரும் தான் வந்து சேர்ந்து பேக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து அந்த 5G கோர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பேக்கெட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். வீடியோ பேக்கெட் அப்படின்னு ஒரு கண்டினியூஸா இருக்காது. பேக்கெட்னாலே ஒரு விஷயத்த ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஸ்பிளிட் பண்ண டேட்டா 1500, 900, 1200 அப்படின்ட்டு ஸ்பிளிட் ஆகி இருக்கும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 3GB அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பேக் போட்டுக்கோமோ அவ்வளவு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடியோ பேக்கெட்ஸ்க்கும் ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸ் எல்லாம் ஆட் பண்றது தான் நம்ம எவ்வளவு ஜிபி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே எங்க ப்ராசஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த 5G கோர்ல ப்ராசஸ் ஆகும். நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்றோமா இல்லைன்னா நார்மல் மொபைல் போனை யூஸ் பண்றோமா அப்படின்றது ஏர்டெலுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நார்மலா ஒரு மொபைல் யூஸ் பண்றப்போ அந்த மொபைல்ல இருந்து 5G டவர், 5G ஒரு இன்டர்நெட் இப்படின்னு ஒரு சிங்கிள் டிவைஸா இருக்கும். இதுவே நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்றப்போ முக்கியமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லேப்டாப் யூஸ் பண்றோம்னா லேப்டாப் அண்ட் அங்க இருந்து ஆண்ட்ராய்டு போன், அங்க இருந்து 5G டவர் கோர் இந்த மாதிரி போகும். இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்மார்ட் டிவி அதுல இருந்து வர இன்டர்நெட் ஆண்ட்ராய்டு போனுக்கு 5G டவர் கோர் இப்படி போகும். இப்போ நான் இதுல என்ன அசியூம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு போன்ல தான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணதால இங்க இருக்கிற மேல இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க இருந்து போனுக்கு போய் போன்ல இருந்து டவருக்கு போகும். இதனால ஒரு டிலே வந்து நடக்கும். இந்த டிலேவை வந்து ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 மெத்தட் நார்மலா யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, டிராஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுவோம். யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மேப், ஜிமெயில் மாதிரி. நம்ம போன்ல இந்த ஆப்ஸ் யூஸ் பண்றப்போ அங்க இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு ஏர்டெல் சர்வருக்கு போகும். இந்த 5G கோர் மூலமா ப்ராசஸ் ஆகும்னு சொன்னால அதே மாதிரி அங்க இருந்து ப்ராசஸ் ஆகுறப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு ரேண்டமா வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த 5G கோர்லயே ஒரு சாஃப்ட்வேர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம போன் மொபைல் யூஸ் பண்ற ஆப்ஸோல எப்படி வந்து ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு, இப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா
அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதே விண்டோஸ் லேப்டாப், அதாவது நம்ம லேப்டாப் ஓபன் பண்றப்போ ஒரு பாப்அப் வந்து அடிக்கடி ஷோ ஆகும். விண்டோஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்டேட் இருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஒரு பேக்கெட் வேணும். அதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும் நம்மளோட லேப்டாப். அப்படி ரெக்வஸ்ட் பண்றப்போ ஏர்டெல்லோட சர்வர்ல இந்த மாதிரி விண்டோஸ் அப்டேட்டுக்கான ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்ட்டு போயிட்டு தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்படி பண்றப்போ அந்த டேட்டாஸ் ஹாட்ஸ்பாட்ல இருந்து வந்திருக்கு, நம்மளோட போன் மொபைல் போன் ஒரு ரவுட்டரா ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம ஸ்டீம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஒன் டிரைவ், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் மாதிரி ஆப்ஸ்லாம் இன்டர்நெட் யூஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல அது வந்துட்டு விண்டோஸ் லேப்டாப் அப்படின்றது வந்து ஏர்டெலோட சர்வருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் மெத்தட் 1. இதோட முக்கியமான ஒரு மெத்தட் 2 டிடிஎல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிடிஎலோட லாஜிக் உங்களுக்கு அந்த அளவு தெரியணும் அப்படின்னு இல்லை. டேரக்டா ஒரு மொபைல் யூஸ் பண்றப்போ அந்த டிடிஎலோட வேல்யூ 64ன்னு இருக்கும். அது ஏர்டெல் டவருக்கு ரீச் ஆகுறப்போ அதோட வேல்யூ 1 குறையும், அதாவது 63 அப்படின்னு இருக்கும். இதே நம்ம ஹாட்ஸ்பாட்ல யூஸ் பண்றப்போ இந்த டிடிஎல்லோட வேல்யூ 128 இருந்துச்சுன்னா அது போன் மூலயமா தான் ஏர்டெல் டவருக்கு போகும். அப்போ இந்த இடத்துல 128ல இருந்து 127 போய் 126 போயிருக்கு. இப்போ இந்த ஏர்டெல் டவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிடிஎலோட வேல்யூ 1 மைனஸ் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராப்பர் ஆனது. ஒருவேளை டபுள், அதாவது 128ல இருந்து 126 இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இந்த லேப்டாப்போட ரெக்வஸ்ட் வந்துட்டு இந்த டிடிஎலோட வேல்யூ இங்க 26ன்னு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம போன் இங்க வந்துட்டு ஒரு ரவுட்டரா, அதாவது ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஏர்டெலுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தட். இதுதான் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இதுக்காக அன்லிமிட்டெட் 5G ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. எதனால இப்போ சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். எதனால அப்படின்னா நிறைய பேரை வந்துட்டு 5G யூஸ் பண்ண வைக்கணும். அப்படி யூஸ் பண்ணாதான் ரியல் டிராபிக் அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க, வேற யாரும் மற்ற சிம்க்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது மக்கள் கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாவே ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க. அதாவது 2022 to 24ல பாத்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணாங்க. தென் 24 to 26 எல்லா போன்லயும் 5G இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மூலயமா நிறைய பேர் 5G யூஸ் பண்ணி அன்லிமிடெட் 5G கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நார்மலா யூஸ் பண்ற பேக்கோட ஒரு 50 எக்ஸ்ட்ரா போட்டு அன்லிமிடெட் 5G கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா 300 GB டேட்டா பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா 300 GB டேட்டா வரைக்கும் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டாவோட ஸ்பீட் கம்மியா இருக்கும். ஒரு நாளைக்கு 10 GB யூஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. எதனால இதை கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஏர்டெலோட ஃபைபர் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபைபர் கனெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி, அதாவது ரவுட்டர் வீட்டில் வச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போன்லேயே ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சதால கம்பெனிக்கு கொஞ்சம் மேஜர் லாஸ் வந்ததால சோ இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. இது மூலயமா அதிகமான கேம்ஸோ அதிகமான ஜிபி உள்ள கேம்ஸை போனை டவுன்லோட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஃபைபர் கனெக்ஷனுக்கே மூவ் ஆகுவாங்க. ஸோ இதனாலதான் இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி 300 GB டேட்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏர்டெல் மட்டும்தான் இது பண்ணிருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இதான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதை பைபாஸ் பண்ணலாமா, இந்த ஹாட்ஸ்பாட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரியாத மாதிரி ஆக்கலாமா, எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கூட கிடைச்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னா மை ஏர்டெல் ஆப் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுது, டிடெக்ட் பண்ணுது. அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, 300 GB டேட்டா மேலேயும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க போய். ஏன் அப்படின்னா இது எல்லாமே நடக்கிறது ஹார்ட்வேர்ல. ஸோ நம்ம என்னதான் ஒரு சாஃப்ட்வேர் டெலீட் பண்ணாலும் அது மூலயமா இந்த ப்ராசஸ் கண்டிப்பா நடக்காது. எல்லாமே இந்த 5G கோர் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த பைபாஸ் பண்றதை தடுக்கணும்னே சில இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் தடுக்கணும்னு நினைச்சாலும், நம்ம என்னதான் இதுல பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை கொஞ்ச நாள்லயே அவங்க ரிமூவ் பண்ணிட்டு புது இன்ஜினியரிங் சொல்யூஷனை கொண்டு வருவாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல சொன்ன நிறைய மெத்தட் இருக்கு. மல்டிபிள் சிக்னல்ஸை வச்சு செக் பண்ணி அவங்க ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்றாங்களா, 300 GB தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்றது வெரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இந்த டிடெக்ஷனை டிசேபிள் பண்றது ஒரு சிங்கிள் ஸ்விட்ச் கிடையாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வேற சிம் மாறுது அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல மற்ற மொபைல் போன்ஸ், அதாவது வி அண்ட் ஜியோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல இதையும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ.